தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அயன சயன போகம். இந்த குரு பெயர்ச்சி மீனத்துக்கு மிக 3 பெட்ரோல் பங்கு 4 பெட்ரோல் பங்கு கடகடன்னு வாங்கினேன். 4-5 வாங்கிட்டேன். இப்போ சைக்கிள்ல மட்டும்தான் போறேன். என்னையா சொல்றீங்க? என்னையா ராமநாதன் என்னையா பண்றீங்க? இல்ல அந்த எம்பளத்தை மாத்துனீங்க. அந்த எம்பளம் மாத்துறதே சரியில்லை. அந்த திசையை மாத்தணுங்க, அந்த வாசலை மாத்தணுங்க. அதுல இருந்து எல்லாத்துக்கும் நவக்கிரகம் சாட்சி, எல்லாத்துக்கும் நவக்கோள்கள் தான், அதனாலதான் தேவையற்ற செலவு, பயனற்ற சொற்கள், சுப விரயங்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கைக்கு இப்போது கொடுத்த பணம் வராத நேரம். ஜென்ம ராசி, இதயத்தில் இரக்கமுள்ளவர், இறைவனுக்கு நெருக்கமானவர். அயலார்கள் சோலையில் இருப்பதை விட குடும்பத்தோடு சிறையில் இருப்பதை தெரியாத நமக்கு தெரியாதவங்களோட போய் தெரியாதவங்களுடைய சோலையில் இருக்கு சரிங்களா? தெரியாதவங்களோட போய் சொல்லு, அயலாரும் தெரியாதவங்க யாருன்னே தெரியாது அவங்களோட சொகுசு வாழ்க்கையில இருப்பதை விட நம்ம சொந்த பந்தத்தோட கஷ்டத்தோட கஷ்டமா இருந்தா அதே கற்பனை கோட்டை. தீர்க்கதரிசி, வாக்கு சொல், நயம். பார்த்தீங்களா? இந்த மீனத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? உதவி, நல்ல குணம், நல்ல மனம், இருப்பதை கொடுப்பதில் தெவிட்டாத சொல், நயம், வாசிப்பு, வசியம், நிறைந்த வசியம் மீனத்துக்கு அதிகம் உண்டு. ஏன்னா 2ல செவ்வா, மீனமோ குரு. அப்ப எப்படி இருக்கும்? ஆனா கோபம் அப்படி வரும். சாப்பிட்டியா? அவனை சாப்பாடு போடுமா? அன்னபூரணி சாப்பாடு போடு. அதுதான் வாக்கு. அப்படி சொல்லக்கூடிய இடம். 7 எல்லாம் இழந்தாச்சு. இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. வெக்கத்தை விட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கிராமத்துல எல்லாம். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நஷ்டம், அவ்வளவு இடுக்கன், அவ்வளவு துன்பம், துயரம் எல்லாத்தையும் இழந்துட்டு இறைவா நீலாஞ்சன சமாபாச ரவிபுத்திர யமாக்கிரதம் சாய மாத்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகம். எப்படி சொல்லியிருக்காங்க பெரியவங்க? அந்த பிரார்த்தனை பண்ணும், வெற்றியை கொடுக்கட்டும். 7 விரயம் முடிஞ்சிருச்சு. ஜென்மச்சனி, அடுத்த பாதச்சனி. ஜென்மத்துல மிக கவனம். புதுசா ஆரம்பிக்காதீங்க. எந்த தொழில், ஒரு சாக்லேட்டா வேண்டாம். புதியதாக எதுவும் தேவையில்லை. ஒரு வேலைக்கு போறீங்களா, வேலைக்கு போகலாம். குருவா இருந்துட்டு நான் எப்படி வேலைக்கு பண்ண கூடாது. நீங்க வேலைக்கு போய் செய்யலாம். வேலைக்கு போய் செய்யலாம். எல்லா வேலையும் செய்யலாம், தாராளமா செய்யலாம். அடிமை தொழில், சனீஸ்வரனுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். கமாண்டிங்க்கு நீங்க போக முடியாது. அப்படிலாம் செஞ்சு வந்தாதான் இந்த 7 சமாளிக்க முடியும். திருமணம் உறுதி, குழந்தை பாக்கியமும் உறுதி. தொழிலை தவிர, நட்பை தவிர, மீது எல்லாமே நீ பார்த்துக்கலாம். ரொம்ப கவனத்தோட இருக்கும். போக்குவரத்துல கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், மனைவிட்ட கவனம், விவாகரத்துல கவனம், கோர்ட்டுல கவனம், கேஸ் கவனம், குழந்தை பாக்கியத்துல கவனம், சிசரிங்ல கவனம், தொழில கவனம், ஃபைனான்ஸ்ல கவனம். ஃபைனான்ஸ்ல ரொம்ப கவனம். இப்படிதான் இருக்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும். சும்மா பண்ற ராசிக்கு நம்ம சொல்லிட்டு போறது, அந்த பிராக்டிக்கலா இருக்கணும். அதுல உள்ளதை மட்டும் சொன்னா போதும். எதுக்கு வளவலன்னு உங்களுக்கு அப்புறம் கமாண்ட்ஸ்ல திட்டுவீங்க, கமாண்ட்ல போட்டா எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே இருக்கிறத சொல்லிட்டு போனோம். சனீஸ்வரன் கண்டிப்பாக ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கக சாயத்தியமே தன்னோ மந்த பிரஜோதியா. இந்த வன்னி மரம் இருக்குது, வன்னி மரம், இலுப்பு மரம், அத்தி மரம், இதெல்லாம் வீட்லயோ கோயிலே கொடுங்க. மூர்த்தி தலம், தீர்த்தம், விருட்சம் முறையோடு வணங்குவதற்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே. 9ஆம் இடத்தை 5ஆம் பாருங்க, அதையும் மறந்துடாதீங்க. 11ஆம் இடத்தை 7ஆம் இடம்.
9ஆம் இடத்தை 9 குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. அங்கே 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பாத்தீங்களா? 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. பார்வை பலன் பக்காவா உங்களுக்கு இருக்கு. அதுக்காக நான் ஏதாவது ஆரம்பிக்கிறேன்னா மாட்டிக்கிறேன். தசை, புத்தி, அந்தரம், சுற்றமம், சுற்றமந்தம், பணபரம், திரிகோணம், கேந்திராதிபதி, சாரம். ஒரு ஜாதகத்துல நட்சத்திராதிபதி சாரம், நட்சத்திராதிபதி எங்க இருக்குது, எத்தனாவது அட்டமாதிபதியா, ரோக ருணஸ்தானமா, கேந்திராதிபதியா, எங்க இருக்கா உங்க ஜாதகத்துல. இப்ப நாங்க சொல்றது பொதுவானது, உங்க ஜாதகத்துல. இல்ல என் குழந்தைக்கு 2 மார்க்ல போயிடுச்சு சார், எப்படி போகும்? கடகலக்கணம் கடகராசியா இருக்கும், கடகலக்கணம் கடகராசியா ராகு இருக்கும், ராகு சாரமா இருக்கும், ராகு சாரகமா இருக்கும். அப்ப கடகலக்கணம் கடகராசினா 8 ராகு, கோச்சாரத்துல 8ல ராகு. அப்ப எப்படி இருக்கு வேலை வாய்ப்பு, எப்படி கிடைக்காது. அப்ப ராகு பிரித்திக்கு சொல்லணும்ல, ராகு என்னும் ஐயனை போற்றி கரவாய் தரவாய் கஷ்டங்கள் ஆக ஒரு பொருள் அனைத்திலும் வெற்றி, ராகு கன்னியை ரம்யா போற்றி கேது தேவை கீர்த்தி திருவை பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாத வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவை கேன்மையை வச்சு படிக்கணும், பாராயணம் பண்ணணும், திரும்ப திரும்ப சொல், அது வெல்லும். திரும்ப திரும்ப சொல்லுக சொல்லி பிரிதர் சொல்ல சொல்ல வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதுதான் நேயர்களே, தயவு செய்து இந்த ஜோதிடத்துறையை முழுமையாக தெரிந்தவர்கள், முழுமையாக நீந்தி கரை சேர்ந்தவர்கள் யாரும் அல்ல. எனக்கு தெரிந்ததை, என் நாய், இந்த நாய்க்கு தெரிந்ததை உங்களுக்கு விளக்கத்தோட, அறிவோட, அனுபவத்தோட, விளக்கத்தோட, அனுபவத்தோட உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். எனக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை ஊக்குவித்திருக்கு நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்கி, உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. தோட்டி வேலையிலிருந்து தொண்டமான் வேலை வரையும் நம்ம பார்க்கணும். 12 ராசிக்காரங்களுக்கும் வாங்க, உள்ளதை சொல்றேன். கண்டிப்பாக நிறைவு, உங்க மனசுக்கு நிறைவு கொடுக்கும்படியா நான் பாதம் பணிந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்க. இந்த குரு பயிற்சி கண்டிப்பா எல்லோருக்கும் நல்லது கொடுக்கட்டும். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன வருபுத்திரன் மணலை முழவுதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணம் அருமே என்று குருவனுடைய கோடான கொடி திருவடி தாமரையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.